கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல அவங்களும் கவனமா இருக்கணும்ன்றத பத்தி நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில முயற்சிகள் எடுத்திருப்பாங்க. முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா சிறிய தடைகள் வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டணி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உருவாகும். புதிய கூட்டணி வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள், கூட்டணியில வந்து சிறிய சலசலப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஆனால் கண்டிப்பாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. சில பேர் என்னன்னாக்கா பேச்சுவார்த்தை பண்ணிட்டு திருப்பி அப்படியே ரிட்டர்ன்லாம் வருவாங்க. ஸோ ராசியில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு என்னன்னாக்கா மறைமுக தொல்லைகள் எல்லாமே இருக்கு. குறிப்பாக இந்த காலத்தில் சிபிஐ ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை இருக்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்க கிட்ட ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தொழிலில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களை இந்த காலகட்டத்தில் வந்து ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷனில் கிடைக்கும். ப்ரொமோஷன் மூலமா லாபங்கள் என்பது இருக்கு. ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பரே இந்த காலத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவ் பெறாகும் சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் அந்த மன மகிழ்ச்சிக்காக நீங்கள் நிறைய கொஞ்சம் விரயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை சுற்றி ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் போது அதுக்காக சில விரயங்கள் வந்து ஏற்பட்டு அதனால ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும். இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், ஆனால் வந்து எதிர்பார்த்த சேலரி கிடைச்சிருக்காது. இல்லை எதிர்பார்த்த சேலரி கொடுத்துருப்பாங்க, ஆனால் ப்ரொமோஷன் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் கிடைத்தும் அவர் அதை வந்து ஒரு திருப்தியற்ற தன்மையால ஒரு அழுத்தமும் இருக்கு. எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அழுத்தம் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மேலும் என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குறிப்பாக என்னென்னாக்கா வீடு வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலகட்டத்தில் ஏதாவது பொருட்கள் துளைவதற்கு இல்லை திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா தங்க நகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா வீட்டில் இருக்க அசட்டு திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா வாகனம் கூட திருடு போயிடுவாங்க. ஏன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக, குறிப்பாக என்னென்னாக்கா ஆன்மீக யாத்திரை பயணம் செய்யும் போது கன்னி ராசிக்காரர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆன்மீக யாத்திரை பயணம் போது ரொம்ப கவனமாக போகணும். ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல கடவுளை வேண்டிட்டு போகணும். ஏன்னா போகக்குள்ள சிறு தடைகள், பிரச்சனைகள், இடையூறுகள் வந்து உங்களோட அந்த ஆன்மீக யாத்திரையை ஒரு நிம்மதியாக இல்லாமல் ஏதோ ஒரு டிஸ்டர்ப்டாக போன மாதிரி இருக்கும். ஸோ போகும்போது ஏதாவது சில பிரச்சனைகள், தடங்கள், இடையூறுகள்லாம் வந்துடும். குறிப்பாக ஃபைனான்ஷியல் பிரச்சனை வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சிறிய விபத்துக்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னி ராசிக்காரர்கள் வாகனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக போகணும் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்ல. குறிப்பாக அதுவும் ஆன்மீக யாத்திரை போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக ஒரு நல்ல நாள் பார்த்து போங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூழல்களால் ஒரு மன மகிழ்ச்சிக்கான ஒரு சூழல் இருப்பதனால ஸோ நண்பர்களோட நிறைய சுற்றுலா போவாங்க. ஸோ வாழ்க்கை துணையோடு நிறைய பயணங்கள் இருக்கும். பயணத்தின் வழியாக நிறைய நன்மைகளான சூழல்கள் இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் அரசியல் இருக்கிறதுக்காக தன்னுடைய சுய விளம்பரப்படுத்துவதற்காக நிறைய விரயங்கள் செய்வாங்க. தன்னை வந்து அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா தன் பெருமையை வந்து ஊர் ஃபுல்லாக சொல்லணுன்றதுக்காக அதுக்காக சில விரயங்கள், விளம்பரங்களுக்காக விரயங்கள் வந்து கன்னி ராசியில் இருக்க அரசியல்வாதி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்வாங்க. புதிய பொறுப்புகள் வாங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் எடுப்பாங்க இந்த காலகட்டத்தில். சில பேருக்கு வந்து பொறுப்புகள் தானாக வரும். சில பேர் கூட இருக்கிறவங்க வழியாக ஏதோ ஒரு முயற்சியின் வழியாக சில பொறுப்புகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதுக்காக நிறைய கொஞ்சம் பொருளாதார விரயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் என்னன்னாக்கா மற்றவர்களை நம்பி ஏமாந்து பிரச்சனையில் சிக்கிறதா எங்களுக்கு வாடிக்கையாக இருக்குது. அதனால நீங்கள் கொடுக்கக்கூடிய நபர், நீங்கள் முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர் சரியான நபரா என்பதை ஆய்வு செய்து பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு கூட இருக்கிறவங்க தான் உங்களுக்கு எப்போதும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஸோ நண்பனே எதிரி ஆவான்பது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே நண்பர் நல்ல நன்மையும் இருக்குது. ஸோ அந்த நண்பரை நல்லபடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் நன்மையை கொடுப்பாரு. அவரை நீங்கள் சரியாக வச்சுக்கலன்னா அவரே உங்களுக்கு தொல்லையை கொடுப்பாரு. ஸோ அதனால் கன்னி ராசிக்காரர்கள்
கூட இருக்கிறவங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கும். எந்த ஒரு சீக்ரெட்டான விஷயங்களை பேசுவீங்க, அது பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. நன்றி, வணக்கம்.